விடுவதாய் அணையாத தீபம் தொலைவிலே கிடைத்ததே இடையோடு மிச்சையள்ளும் பண்ண துணி போல ஒன்றுக்குள்ளதான் இணைஞ்சிருக்கு உறவையெல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ரொம்ப காலையில் பார்த்திங்கன்னா பனியாக இருக்கும். ஒரு 6 o'clock எழுந்துக்குவேன். டெய்லியுமே 6 o'clock அலாரம் வச்சு எழுந்துருவேன். எழுந்து ஜன்னல்லாம் திறந்து விட்டுறணும். ஃபஸ்ட்டு ஜன்னலை திறக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம நிலவாசலை திறக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு வந்துடுவேன். வந்து பசங்களுக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணி லன்ச் முடிச்சுட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்ருவேன். அவங்க அனுப்புனதுக்கப்புறமா நம்ம ஷாப்புக்கு போயிட்டு என்னோடய வேலையெல்லாம் செய்வேன். இதான் என்னோடய ரொட்டீனு. காலையில் வந்து எலுமிச்சை மரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சாக தான் எங்களுக்கு லெமனுக்கு வந்து காய்க்கும். இந்த லெமன் வந்து எப்போவுமே காய்க்கும்வாங்க. அதாவது சீசனுக்கு காய்க்கும்னு கிடையாது, எப்போவுமே அதில் காய் இருக்கும், பூ வச்சுட்டே தான் இருக்கும். அதுபோல் வந்து காய் வந்து நம்ம அறுக்க காய் வந்து காய்க்கும். ஸ்கூலில் வந்து இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்றதுனால ஸ்டார்ஸ்லாம் மேக் பண்ணணும் சொன்னாங்க. இவங்க சின்னதாக செய்யன்னு சொன்னதுனால நான் ஃபஸ்ட்டு சின்ன ஸ்டார்ஸ் செஞ்சு கொடுத்து அமிச்சேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை பெரிய ஸ்டார் வேணுமா சொன்னாங்க. திரும்பவும் ஒரு மீடியம் சைஸில் ஸ்டார் ரெடி பண்ணலான்னு நான் என்ன பண்ணேன், பிளாக் கலரில் ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து நேம் போட்டால் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இதை வந்து கிளாஸில் வந்து தொங்க விட போகிறாங்க. ஸோ இதில் யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களாம். நமக்கு கிஃப்டெல்லாம் தேவையில்ல, நீங்கள் சும்மா எடுத்துகிட்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்னோடய வேலை என்னென்னா, நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் நம்ம எதையுமே யோசிக்கணும். ஸோ நம்ம ஃபேன்சி பிஸ்னஸ்னால் அது ரிலேட்டடாக நம்மளே மேக் பண்ணலாம். ஓனாக மெட்டீரியல்ஸ் வாங்கி த்ரெட் பேங்கிள், ஹேர் கிளிப்பு, அது மாதிரி பேண்டு, இது எல்லாமே நாங்கள் வீட்லேயே ஓனாக ரெடி பண்ணுறோம். ஸோ இது போல் கிட்ஸுக்கெலாம் வந்து நம்ம இந்த மாதிரி நூல், அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, சில்க் த்ரெட் வாங்கி அதில் குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி ரெடி பண்ணுறோம். பெரியவங்களுக்கும் வந்து இப்போ வந்து சில்க் சாரீலாம் கட்டுறாங்கன்னா அதுக்கு ட்ரெடிஷ்னலாக இப்போ வந்து நிறைய பேர் இப்படி தான் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது போல் 1 கட் 2 கட் 4 கட் பேங்கிள் வாங்கி அவங்களுடைய ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்றா போல் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இதில் எப்படி குந்தன்ஸ் ஒட்டலாம், எந்த மாதிரி கலர் வந்து காம்பினேஷன் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம். அது நம்ம திறமைக்கிட்ட தான் இருக்குது. நான் ரொம்ப நாளாக ஒரு காயின் வந்து சில்வர் காயின் வச்சுருந்தேன். ஸோ அது கிஃப்டாக யாராவது நம்ம கொடுப்பாங்களே அந்த காயின் தான். அதை போட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து 2 இயரிங்ஸ் மாதிரி எடுத்துட்டேன். ஸ்கூலுக்கு வந்து காதுக்கு சின்னதாக இயரிங்ஸ் போடணும் அப்படின்றதுனால. ஸோ இந்த சின்ன இயரிங்ஸ் வந்து 350யும் பெரிய இயரிங்ஸ் வந்து 550யும். இது ரெண்டுமே ஒன்று வெளியே போனால் போட்டுக்கலாம், ஒன்று வந்து ஸ்கூலுக்கு போட்டுக்கலாம். அந்த காயின் வேஸ்ட்டாக வச்சுருந்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்காக எதுவுமே சார்ஜஸ்லாம் கொடுக்க வேணாம். அது வந்து 10 கிராம் காயின்னா நான் எடுத்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 கிராம் 9 கிராம் தான் எடுத்துருப்பேன் டோட்டலாக. அதுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சில்வர் செக்ஷன் பக்கத்தில் வந்து இந்த மாங்கல்ய உருக்கள்லாம் இருக்கும்ல, அந்த செக்ஷன் ஜிஆர்டியில் நான் மோஸ்ட்லி ஜிஆர்டிக்கு தான் போவேன். ஏன்னா வந்து எப்போவுமே ஜிஆர்டியில் வாங்குற நகையே நீங்கள் எப்போ ரிட்டர்ன் போட்டாலும் அதே காஸ்ட்டுக்கு அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சிம்பிள் இருக்கும். அது இல்லாமல் 916 பியூர் கோல்டாக இருக்கும்ன்றதுனால நான் எப்போவுமே ஜிஆர்டியை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். 1 கிராம் பார்த்திங்கன்னா 7300. இதுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ் செய்கூலி சேதாரம் போட்டாங்கன்னா 10,000 வரும்னு சொல்கிறாங்க. ஸோ கலெக்ஷன்லாம் சும்மா நின்று பில் போடுற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். கோல்டு வாங்குகிற நிலமையில நம்ம இப்போ இல்லை. சில்வரே பார்த்திங்கன்னா ரேட் 100 கிட்ட வந்துருச்சு. இப்போ 1 கிராம் நீங்கள் ஜிஆர்டியில் போயிட்டு நகை வாங்கணுன்னா 10,000 ருபீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா எல்லாத்துக்குமே மேக்கிங் சார்ஜஸ் கண்டிப்பாக போடுவான். இன்கேஸ் நீங்கள் கார்டு கீடு போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஜிஆர்டி முடிஞ்சதும் மறுநாள் வந்து ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, இவங்க வந்து ரொம்ப டிவிலாம் பார்க்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். ஒன்று ட்ராயிங் கொடுப்பேன், ட்ராயிங் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா இப்போ நான் பண்ணுற ஒர்க்கை இவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த கிளிப்புக்கெலாம் ஸ்டோன் ஓட்டுறோம் இல்லையா, அந்த ஒர்க்கை அவங்களுக்கு வந்து என்ன திறமை இருக்குது, என்ன மாதிரி பண்ணுறாங்களோ நான் அவங்க கையில் கொடுத்துட்டேன் கட் பண்ணி. நீங்களே இதை வந்து உங்களுடைய இமேஜினேஷனை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஒட்டுங்கன்னு சொல்லி பாப்பா கிட்ட சொன்னேன். அவளே யோசித்து அவளே ஒட்டினா, தம்பிக்கு என்ன தெரியுதோ தம்பி அதை ஒட்டினா. ஸோ அவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது, இது ஒரு நம்ம ஸ்கூலில் சைனாலலாம் கூட இப்படி தான் சொல்லுவாங்க. கிட்ஸுக்கெலாம் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, அவங்க ஓனாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து சின்ன சின்ன விஷயத்தை பசங்களுக்கு சொல்லி தருவேன். அப்படியே ஈவினிங் வந்து சண்டே சந்தைக்கு போயாச்சு.
சின்ன வயசுலேருந்தே இந்த சந்தை போடுறது அதெல்லாம் வந்து இந்த கிராமத்து சைட்லலாம் வந்து நிறைய நடக்கும். மாதந்தோறும் சந்தை போடுவாங்க, இல்லை 10ஆம் தேதி ஆனால் சந்தை போடுவாங்க. அந்த டைம் போயிட்டு தான் ஊரில் எல்லாம் வந்து மளிகை சாமான் கேட்போம். இதே இந்த சந்தை வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டில் போடுறாங்கன்னு வைங்களேன், மழை பெஞ்சால் இந்த சந்தையும் இருக்காது. சந்தைக்கு மோஸ்ட்லி போகிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கிடைக்கும். இந்த சந்தை வந்து மளிகை சாமான் வந்து நிறைய இருக்காது, காய்கறி சந்தை சொல்லுவாங்க. காய்கறி நிறைய கிடைக்கும், தோட்டத்து காய்கறிகள்லாம் நிறைய கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், கம்மியாக கிடைக்கும். அதனால தான் எங்கே இருக்கவங்களும் இப்போ இந்த ஊருன்னு இல்லை, அக்கம் பக்கம் ஊரில் இருக்கவங்களும் சந்தைக்கு கன்ஃபார்ம் விசிட் பண்ணுவாங்க, நிறைய வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் வந்து இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அதனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஸோ எப்போவுமே எவ்ரி சண்டே நம்ம கண்டிப்பாக போயிடுவோம். இப்போ அகல் விளக்கு இதெல்லாம் கார்த்திகை தீபம் வர்றதுனால நிறைய கலர் பவுடர் இதெல்லாம் கொண்டு வந்து ஜாடிலாம் புதுசாக கடை போட்டிருந்தாங்க. ஒரு வாரம் நீங்கள் போகும்போது புதுசாக நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து வெண்டாஸ் வந்து புதுசாக கடைங்க போடுவாங்க. எல்லாரும் வந்து இங்கே இருக்கவங்க மக்கள் தான். ஸோ இவங்க தோட்டத்துலேருந்து காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சந்தை போடுவாங்க. அதே மாதிரி மீன் எல்லாம் வந்து இங்கே ஏரியில் கிடைக்கிற மீன் அதெல்லாம் போடுவாங்க. ஸோ கருவாடு வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கருவாடு எல்லாமே வஞ்சர கருவாடு, வாழைக்கருவாடு, இதில் வந்து அயன் சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கோவக்காய் வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணோம். நிறைய கோவக்காவை நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் கோவக்காயில் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஸ்கின் தோல் அலர்ஜி இருக்கு இல்லையா, அதுக்கு கோவக்காய் நல்லா வந்து நல்ல ஒரு இது கொடுக்கும். சாப்பிட வந்து ஸ்கின் நல்லா வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. ஸ்கின் அலர்ஜி வராதுன்னு சொல்லுவாங்க. பிபியை நிறைய கண்ட்ரோல் பண்ணோன்னு சொல்லுவாங்க. இந்த வார சந்தையில் தான் நான் கலர் பவுடர் கொண்டு வந்து வச்சுருந்ததை பார்த்தேன். ஸோ இந்த அண்ணாக்கிட்ட கேட்டேன், அண்ணா இருப்பீங்களா கேட்டேன். ஒரு படி 20 ரூபான்னு சொன்னார். கோலமாவும் 20 ரூபா தான், கலர் பொடியும் 20 ரூபா, இந்த படி 20 ரூபா சொன்னார். சரி 3 கலர் 50 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி 3 கலர் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். அடுத்து இந்த சந்தை வந்து நான் ஃபுல்லாக இங்கே தான் மார்கழி மாதம் ஃபுல்லாக இங்கே சந்தையில் இருப்பேன், நீங்கள் வாங்கினாரு. ஸோ அடுத்தடுத்து கலர்லாம் நம்ம அடுத்தடுத்து போகும்போது ஒரு 3 கலராக வாங்கிக்கலாம் சொல்லிவிட்டு நான் ஒரு 3 கலர் மட்டும் வாங்கிட்டேன். அதுக்கடுத்து அடுத்த வாரம் போனால் ஒரு 3 கலர் வாங்கிக்கலாம். இன்றைக்கி ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதில் முக்கியமான கலர்ஸ்லாம் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய கலர் சூப்பராக இருந்தது. நல்லா திக்காக இருந்தது, டார்க் கலராக இருந்தது. அந்த படியும் பெருசாகவே இருந்தது. நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. ஸோ அவர் இன்றைக்கி தான் கடை போட்டிருந்தாரு. கண்டிப்பாக அடுத்த வாரமும் வருவேன்னு சொன்னார். அதனால தான் நான் 3 கலர் மட்டும் போதும், அப்புறம் வாங்கிக்கலாம். ஃபுல்லாக காயெல்லாம் வாங்கிட்டு வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே இவர் இருந்தார், வாங்கிட்டேன். மார்கழி மாதம்னா நம்ம வாசல் அழகழகாக கோலம்லாம் போட்டு அதில் சாணம் பிடிச்சி நடுவில் ஒரு விளக்கேற்றி வச்சா அவ்வளோ நல்லதுன்னுவாங்க. இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வந்து அந்த சொர்க்க வாசல்லாம் திறந்துருக்கோன்னுவாங்களே, அந்த மாதிரி நம்ம தெய்வங்கள்லாம் வந்து நடமாடும் நேரம் சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவங்க வந்து எந்த வீடு மங்களகரமாக கோலம்லாம் போட்டு விளக்கேற்றி ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும், அந்த வீட்டுக்கு வந்து ஆசி வழங்கிட்டு போவாங்க. நம்ம என்ன வேண்டுமோ அது அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு போவாங்க. அது இல்லாமல் மார்கழி மாதம்னாலே சொர்க்கவாசல் வந்து எப்போவுமே திறந்தே இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து இறைவனுக்கு உகந்த மாதம் சொல்லுவாங்க. நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க. அந்த காலையில் பார்த்திங்கன்னா கோவிலில் பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கிளிப்பெலாம் வந்து பாப்பாவே ரெடி பண்ணது தான். எப்போவுமே நம்ம வீட்டான இந்த வாத்துலாம் நிறைய கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த தண்ணியில் குட்டையிலலாம் அந்த வாத்துக்கள் நிறைய இருக்கும். சாயந்தரம் காலையில் 2 வேளையும் கூட்டிகிட்டு வருவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே பக்கத்துலேயே இந்த கோழி பண்ணை, வாத்து, இந்த இங்கே வந்து மட்டன்லாம் கூட வீட்டில் வளர்க்குற ஆடை வந்து கடை ஞாயிற்றுக்கிழமைனா அவங்க வாசலில் கடை வச்சு விற்பாங்க. நல்லாயிருக்கும் வெள்ளாட்டு கறிலாம். ஸோ இந்த வாத்துலாம் பார்க்க அழகாக லைனாக ஃபார்ம் பண்ணி நடக்குது. அவங்க வாத்துக்காரர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அழகாக ஃபார்ம் பண்ணி லைனாக போகுது. ஒன்று கூட வேறு திசையை நோக்கி போக மாட்டேங்குது. பாருங்களேன் எவ்வளோ லைன் ஃபார்ம் பண்ணி அழகாக போகுது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம மனசே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும், நம்மளும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.